கேரளா மீன் பொளிச்சது எப்படி செய்யறதுங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் செஞ்ச மீனோட இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி தோசைக்கல்லில் 2 சைடும் ஒரு ½ டன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேங்காய் ஊற்றி கடுகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரப்போ கொடும்புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாழை இலையை நல்லா வாட்டி அதை தோசைக்கல் மேலே வச்சு பாதி மசாலா, அப்புறம் அந்த பாதி வேக வச்ச மீன், தென் மீதி இருக்கிற மசாலா போட்டு நல்லா ராப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான கேரளா மீன் பொளிச்சது தயாராகிடும். இப்போ நம்மளோட ஃபேவரட் ஷெஃப் பழனி முருகன் அவர்களுடைய மீன் பொளிச்சது ரெடி ஆயிட்டு உண்டு. கேரளா மீன் பொளிச்சது அதை நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம ரெடியா இருக்கோம் இல்லையா? ஷெஃப், எனக்காக நான் விரும்பி கேட்டன்ற ஒரே காரணத்துக்காக மக்களாகிய பாத்தீங்களா பாசம் ஷெஃப்க்கு ஜாஸ்தி. கேரட்டுமா அதோட முடிச்சுக்கலாம். அதோட முடிச்சுக்கலாமா ஷெஃப்? வெயிட் பண்ணுங்க. நீங்க எனக்காக ஆசையா சமைச்ச இந்த மீன், கேரளா மீன் பொளிச்சதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் காலு தரையில நிக்காது, பறந்துகிட்டே இருப்பேன் நானும். இந்த சாஸோட என்னம்மா ஒரே ஒரு உளோண்டு ஒரு பீஸ் சாப்பிட்டு ஷெஃப் நிச்சயமா சொல்றேன், இது வாயில வைக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு புளி ஒண்ணு போட்டோம்ல, கொடும்புளியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா அப்படியே தெரியுது. அந்த மசாலாவா இருக்கட்டும், மசாலா மீனுக்குள்ள அவ்வளோ அழகா இறங்கி இருக்கு. எனக்கு சாப்பிடும் போதே பா ஏன்னா ஒரு வாயோட நிறுத்துறேன், இன்னும் நான் எடுத்து சாப்பிடலாமே அப்படி இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. ஆக்சுவலாக நானும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த பேசிக் சாஸு அவங்க சொன்ன மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய், இந்த கொடும்புளி, ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி இந்த வாழை இலையில் சுற்றி திருப்பி அகைன் நம்ம அந்த செகண்ட் எப்படி பிரியாணி நார்மலாக டாஸ் பண்ணி சாப்பிட்றத விட தம் போட்டு சாப்பிட்றப்ப எப்படி ஒரு தனி டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி பனானா லீஃபில் ரேப் பண்ணி சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. எஸ், மறக்காம கண்டிப்பா இந்த டிஷ் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணியே ஆக வேண்டும். ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வாரம் நம்ம கிச்சன் கலாட்டா கடல் உணவுகள் ஸ்பெஷலாக நம்மளோட ஷெஃப் கேரளா மீன் பொளிச்சது பண்ணி கொடுத்துருக்காரு. இதை நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ரைஸோட கூட சாப்பிடல ஷெஃப்? ஆமா, ரைஸ் ஈவன் அதாவது ரைஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் பிரெட் இருக்குல்ல, பிரெட்ல கூட தொட்டு நம்ம சாப்பிடலாம். ஈவன் பிரியாணி கூட மெயினா ஆக்சுவலா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் இது ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சுட சுட ரைஸ், அந்த ஸ்டாக், அந்த சாஸ் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வித் ஃபிஷ்ஷோட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.